கைஸ் ஐபிஎல் 2025 ஸ்கெடியூலை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதை தவிர நம்மளோட சிஎஸ்கேவோட போலிங் கோச்சா யார் இருக்க வாய்ப்பு இருக்கு, என்னை பொறுத்தவரையும் ஒரு 3 ஆப்ஷன் நான் பர்சனலாக கொண்டு வந்திருக்கேன். அதையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்போ இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோ குழப்பலாம். கைஸ் ஐபிஎல் 2025 ஸ்கெடியூல் அப்டேட் பார்க்கறது முன்னாடி நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் விஜயாசரியில கலக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்மளோட சிஎஸ் கோபால் 2 விக்கெட் எடுத்து வெறும் 38 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. வேற லெவல்ல போட்டிருக்காங்க. கர்நாடகாவும் பார்த்தா செமிஃபைனலுக்கு முன்னேறி இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சீசன் ஃபுல்லாவே நம்மளோட சிஎஸ் கோபால் சொல்லலாம். அதை தவிர நம்மளோட முகேஷ் ஸ்டார்க்குங்க 3 விக்கெட் எடுத்து வெறும் 44 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு பஞ்சாப் பாகிஸ்தான் மேட்ச்ல. மகாராஷ்டிரா அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் நம்மளோட முகேஷ் ஸ்டார்க் இருந்திருப்பாரு. முகேஷ் ஸ்டார்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க ஐபிஎல் 2025 சிஎஸ்கே பிளேயிங் லெவனுக்குள்ள கொண்டு வரதுக்கு. அந்த பழைய முகேஷ் ஸ்டார்க்கு பாக்குற மாதிரி தான் இருக்கு. நல்லா போட்டு இருக்காருங்க போலிங்ல. அந்த மகாராஷ்டிரா செமிஃபைனல் போறதுக்கு இவருமே ஒரு முக்கியமான காரணம் நம்ம சொல்லணும். ரீசெண்டா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கு T20 ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சூரியகுமார் யாதவ் கேப்டன், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல், ரிங்கு சிங், நிதிஷ் குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், அர்ஷத் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி, வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய், வாஷிங்டன் சுந்தர், குரூப் ஜுரேல்னு எல்லாரும் பேருமே இருந்தாலும் ருத்ராஜ் பேரை மட்டும் அதுல காணும். சாரி கைஸ், அதுல பேரை காணும் நான் சொல்லக்கூடாது. அவங்க பேரை எடுத்து தானே அதுல லிஸ்ட்ல வரதுக்கு அவர் தான் எடுக்கவே மாட்டாங்களே. கண்டிப்பா பாத்தீங்கன்னா ருத்து ஒரு லாஸ்ட் ஒரு 7 இன்னிங்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அருமையா பிளே பண்றாருங்க. கிட்டத்தட்ட 356 ரன் பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காரு T20ல அவரோட கடைசி 7 இன்னிங்ஸ். ருத்து நல்ல பேட்டிங் ஃபார்ம்ல இருக்கும்போதே இவங்க எடுக்க மாட்டாங்க. ருத்து வேற இப்ப விஜயாசரையில அப் அண்ட் டவுன் வேற இருக்கா போல. இப்ப எப்படிங்க ருத்து எடுக்க போறாங்க? நம்ம சுத்தமா எனக்கு இந்த ஸ்குவாட் அறிவிக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லதான் சொல்லணும். கண்டிப்பா அவர் எடுக்க மாட்டாங்க. இது ஒரு பக்கம் போட்டோம் கைஸ். நம்ம ருத்து தலைமையிலான மகாராஷ்டிரா அணி இப்ப செமிஃபைனலுக்கு போயிருக்காங்க. அதுல வின் பண்ணாங்கன்னா ஃபைனல் தான் அடுத்தது. அந்த ருத்து மட்டும் இதுல போயிட்டு எப்படியாச்சும் கப் அடிச்சாங்கன்னா அது போதும் கைஸ். நம்மளுக்கு மகாராஷ்டிரா கப் வின் பண்ணி கொடுத்துட்டாருன்னா கைஸ். இதனால சாம் காரன் இந்த பவுலர் காணும் நம்ம தேடி இருந்தோம். ஆனா சாம் காரன் இந்த பேட்டரா இப்ப ஒரு மாதிரி இருக்காருங்க. அவரோட பவுலிங்ல ஒரு மேட்ச்ல IL T20ல அடி வாங்கியிருக்காரு. ஆனா அதே மேட்ச்ல அவரோட பேட்டிங்ல தரமான 50 போட்டிருக்காரு. அதுவும் வெறும் 37 பால்ல. அந்த 37 பால்ல 50 ரன் அடிச்சிருப்பார் சாம் காரன். 2 4 அதுல ஒரு 6 135 ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சிருக்காரு நம்மளோட சுட்டி குழந்தை. ஆனா இதுமே சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல நியூஸ் தான் சொல்லணும். இப்ப நம்ம சிஎஸ்கேவோட பவுலிங் கோச்சா யார் இருக்க வாய்ப்பு இருக்கு அதை பத்தி பார்க்கலாம். அந்த உங்களுக்கே தெரியும் நம்மளோட DJ பிராவோ சிஎஸ்கேவோட பவுலிங் கோச் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீசெண்டா லீவ் பண்ணி கல்கத்தாக்கு பாத்தீங்கன்னா மென்டல் அறிவிச்சிருக்காங்க. அதனால சிஎஸ்கேக்கு இந்த ஐபிஎல் 2025ல ஒரு நியூ பவுலிங் கோச் தேவைப்படுதுங்க. அதுக்கு என்ன பொறுத்தவரை ஒரு 3 ஆப்ஷன் நான் கொண்டு வந்திருக்கேன். அது யாருன்னு ஒன் பை ஒன்னா இப்ப பார்க்கலாம். அதுல முதல்ல வரவரு நம்மளோட லட்சுமிபதி பாலாஜி 2018 to 22 சிஎஸ்கேவோட பவுலிங் கோச்சா இருந்திருக்காரு. அவரோட பவுலிங் கோச் இதுல சிஎஸ்கே 2 ஃபைனல்ஸ் போய் வின் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபைனல்ஸ்ல தோத்துருக்கு. இவருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. 2022 அப்புறம் ஒரு சில பட்னர் தேசத்துக்கு அப்புறம் நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் DJ பிராவோ தான் 2023-24 சிஎஸ்கேவோட பவுலிங் கோச்சா இருந்தாரு. இப்ப பிராவோ போன காரணத்தினால சிஎஸ்கேக்கு ஒரு பவுலிங் கோச் தேவைப்படுது. அதுக்கு என்ன பொறுத்தவரை லட்சுமிபதி பாலாஜி வந்தார்னா அதுவுமே சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல கனெக்ஷனா இருக்கும். ஆல்ரெடி இருந்திருக்காரு. அடுத்த ஆப்ஷனா என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா டேல் ஸ்டெயினுங்க. இது அவருமே சொல்லியிருந்தாரு. நான் இந்த மாதிரி தோனியோட சேர்ந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒர்க் பண்ண விரும்புறேன்ற மாதிரி டேல் ஸ்டெயின் பார்த்து அவ்வளவு பேர் லெஜெண்டே பார்த்து சொல்லியிருக்காரு. என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா டேல் ஸ்டெயின் மாதிரி ஒரு பிளேயர் சிஎஸ்கேவோட பவுலிங் கோச்சா வந்தாருன்னா இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தா அது ஒரு பூஸ்டப்பா இருக்குங்க. ஏன்னா டேல் ஸ்டெயின் மாதிரி ஒரு லெஜெண்ட் சிஎஸ்கே டீமோட இருக்காருன்னா அங்கிருந்து அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை அந்த யங் பவுலர்ஸ் பார்த்தா கத்துக்கலாம். அதுவுமே பார்த்தா சிஎஸ்கேக்கு ஒரு குரூஷியலா இருக்கும். மதிஷா பாத்திரா நாம ஒரு பிளேயர் கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து நிறைய ஸ்கில்ஸை கத்துக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா என்கிட்ட வர 3வது ஆப்ஷன் என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் யார் இருப்பாங்கன்னா ஆபி மாக்கலுங்க. அண்ட் டிஎஸ்கே நம்மளோட ஜேஎஸ்கே இப்பன்னு எல்லாத்துலயுமே பவுலிங் கோச்சா இருக்காரு இவர் தான். அண்ட் இப்ப சிஎஸ்கேக்கு அவருமே பார்த்தா ஒரு பவுலிங் கோச்சா வந்தாருன்னா அண்ட் என்ன பொறுத்தவரை நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தாங்க சொல்லுவேன். அண்ட் சிஎஸ்கே பத்தி எல்லாமே தெரியும். சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆபி மால்க்கு கரைச்சு குடிச்ச மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா சிஎஸ்கேவோட 3 பிரான்ச்சைஸுமே அவர் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் சாரி 2 பிரான்ச்சைஸ் கோச்சா இருந்திருக்காரு. அண்ட் ஒரு டீம் சிஎஸ்கேக்கு அவர் பிளே பண்ணியிருக்காரு ஐபிஎல்ல. அதனால சொல்றேன் நான் ஆபி மாக்கல் சிஎஸ்கேவோட பவுலிங் கோச்சா ஐபிஎல் 2025ல வந்தாருன்னா வேற லெவலில் இருக்குன்னு சொல்லணும். என்ன பொறுத்தவரையுமே இவர் தான் என்னோட பர்ச்சேஸ் ஆயிருப்பாரு கோச் ஆகிறதுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2025 பத்தி ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு கைஸ். அதாவது பாத்தீங்கன்னா ஐபிஎல் எந்த விண்டோல ஸ்டார்ட் ஆகி எப்ப முடிய போகுது. ஆல்ரெடி நம்மளுக்குலாம் வந்து ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மார்ச் 14 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது சாம்பியன் டிராஃபி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அடுத்த ஒரு 1 வீக் உள்ளே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 கிக் ஆஃப் ஆக போகுது என்ற மாதிரி நியூஸ் வந்து இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது ஐபிஎல் 2025 எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, எப்போ முடிய போகுது, எங்கே ஃபைனல்ஸ் நடக்குது, அது எங்கே ஓப்பனிங் மேட்ச் அதெல்லாம் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. அதாவது ஐபிஎல் 2025 செட் டு பி கிக்
பேக் பார்த்தீங்கன்னா மார்ச் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 ஓப்பனிங் மேட்ச் இருக்க போதுன்ற மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது அதை தவிர ஃபைனல்ஸை பொறுத்தவரையும் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ்ல நடக்க போகுதுன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் இப்போதைக்கும் உறுதியா இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா ஓப்பனிங் மேட்சுமே பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ்ல தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஃபைனலுமே பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ்ல தான் நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி வீடியோஸ் சொல்லியிருப்போம். நம்ம எல்லோ தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுலயுமே பார்த்தா நம்ம சொல்றப்போ இந்த மாதிரி கொல்கத்தால தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் நடக்க போகுதுன்ற மாதிரி ஈடன் கார்டன்ஸ்ல. அதே மாதிரி ஈடன் கார்டன்ஸ்ல ஐபிஎல் 2025 ஃபைனல் நடக்க போகுதுன்றது ஆல்மோஸ்ட் உறுதியா இருக்குங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரல. ஓப்பனிங் மேட்சை பொறுத்தவரையும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாங்க சிஎஸ்கே அது பார்த்தா வளர்றதுக்கு ஹைலி பார்த்தா பாசிபிள் இல்லை தான் சொல்லணும். என்ன பொறுத்தவரையும் மோஸ்ட்லி பார்த்தா ஓப்பனிங் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2025 கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ப்ளே பண்ணுறது ஹைலி பாசிபிள் இருக்கு. ஏன்னா பிகாஸ் அவங்க தான் பார்த்தா லாஸ்ட் இயரோட ஃபைனலிஸ்ட் இவங்க ரெண்டு பேர் தான் மோதினா அதிகமாக பார்த்தா வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்தவரையும் அண்ட் பை சான்ஸ் சிஎஸ்கே அண்ட் கொல்கத்தா மோதினாங்கனாலுமே நல்லா தான் இருக்கு ஐபிஎல் 2025 ஓப்பனிங். இந்த வீடியோ லைக் கொடுங்க. மறக்காம நம்மளோட கிரிக் வியூ சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் நமக்கு ஆல் என்ற ஆப்ஷன் தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக இன்ஸ்டன்ட்டா வரும். அப்ப இன்னும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் ஹரி.